ஹலோ வியூவர்ஸ், இது நம்மளோட யூடியூப் சேனல் லேர்ன் அண்ட் ரீட் வித் சாய் சரண்யா. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி உங்களுக்காக. இந்த ஸ்டோரியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த புத்தா அண்ட் ஹிஸ் டிசைபிள். அப்படின்னா என்னென்னா, புத்தரும் அவரோட சீடர்களும்ன்ற அர்த்தம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? புத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார், மெடிடேஷன். அவரோட மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அவரோட சீடர்களில் ஒருத்தரை கூப்பிட்டு கிட்ட இருக்க குளத்துக்கிட்ட போய் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார். உடனே அந்த சீடரும் எழுந்து கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த குளத்துக்கு போனார். இவர் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல நிறைய அனிமல்ஸ், சின்ன சின்ன மிருகம்லாம் இருக்கு இல்லையா, கொக்கு, வாத்து இதெல்லாம் வந்து தண்ணியை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது நடந்து போச்சு இல்லையா, அந்த தண்ணி எப்படி இருக்கும், அப்போ கொஞ்சம் கலங்கலாக இருந்துச்சு. இதை அந்த சீடர் வந்து என்ன பண்ணாருன்னா, அதுலேருந்து அவர் கொண்டு போன பாத்திரத்தில் தண்ணியை மொண்டுட்டு புத்தருக்காக கொண்டு வந்தார். புத்தர் அந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறமா தண்ணி தெளிவில்லாமல் கலங்கலாக களிமண்லாம் இருந்தது. இதை பார்த்தோன்னே புத்தர் என்ன சொன்னார்னா, இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியை எடுத்துகிட்டு வர சொன்னார். திரும்பவும் அந்த சீடர் அங்கே போனார். போனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்தார். உடனே திரும்பவும் அந்த தண்ணியை வாங்கி புத்தர் பார்த்தார். பார்த்தா அந்த தண்ணி வந்து முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் அழுக்காக கொஞ்சம் மண் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி இல்லை. உடனே புத்தர் என்ன சொன்னாருன்னா, சீடர் கையில் திரும்பவும் போய் கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணியை அங்கேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சீடரும் என்ன பண்ணாருன்னா, கிளம்பி போய் அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இப்போ புத்தர் கையில் கொடுத்தாரு. புத்தரும் அதை வாங்கி குடித்தார். உடனே சீடருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். நாம் முதல் வாட்டி கொண்டு வந்த தண்ணி அழுக்காக இருந்தது, 2வது வாட்டி கொண்டு வந்த தண்ணியும் கலங்கலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மட்டும் எப்படி தண்ணி வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சரியத்தினால அவர் புத்தர் கையில், நீங்கள் என்ன மேஜிக் பண்ணீங்க, தண்ணி இப்போ எப்படி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே புத்தர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ முதல் தடவை போகிறப்ப அந்த குளத்துல என்னாச்சு, சின்ன சின்ன மிருகங்கள்லாம் அந்த தண்ணியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னன்னா, நடந்து போனதுனால தண்ணி கலங்கலாகவும் சுத்தம் இல்லாமையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக 2வது தடவை 3வது தடவைன்னு எடுக்க போகிறப்ப தண்ணி வந்து தெளிவாக இருந்துச்சு. அதனால் நம்ம கோவமும் அதே மாதிரி தான். நம்ம கோவத்தில் ஏதாவது பேசணுன்னா நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கடுமையான சொற்களாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கோவத்தில் எந்த முடிவையும் எதையும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்து நம்ம பேசணுன்னா நம்மளோட வார்த்தைகளும் யாரையும் காயப்படுத்தாது. அதனால் கோவத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாரல் தெரிய வருது? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவமாக இருக்கப்ப எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சோம் நம்ம கோபமும் மனசும் அமைதியானதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. இது வந்து ஒரு அழகான ஸ்டோரி. We should never act when we are angry. We should take time and then our mind calms down. Thank you.